கழுத்துக்கு கயிறு இருந்தாலும் உங்க வயிறு காயாம பாத்துக்கிட்டா இந்த பாழி பையன் பாழி. ஐயா, ஒரு சின்ன விஷயம். நான் சொந்த விரோதத்தில் இந்த கொலையை செய்யலைன்னு எங்க ஊர் தெரிய என் பொஞ்சாதியும் எங்க அண்ணனும் எங்க ஐயா கிராமசோட சமாதியில ஒரு தடவை பால் ஊத்தி பூ வைக்கணும். சொல்லிருங்க. யாரையா நீங்க? இவங்க பாண்டியோட பொஞ்சாதி, நான் அவனுடைய அண்ணன். ஓஹோ, அந்த கேஸா? இதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருக்குமே. இருந்து பாடி வாங்கிட்டு போங்க. சொல்லுதீங்க? ஏன் ராசா உசுறு போகாதையா? நான் கும்பிடுற சொடல மனசான்னு சத்தியமா சொல்லுதே. ஏன் உசுறு இருக்குதுன்னா அவர் உசுறு இருக்கும். பொசுக்குன்னு போற பூச்சி அவரு, சாண சீக்கிர சாதி அவரு. இன்னொரு தடவை சொன்ன கொதமலையை நெருக்கி போடுவேன். ஆமா. என்னையா சத்தம்? சாரி, உங்க பாண்டியோட சம்சாரம் பாடிய பத்தி. ஓஹோ, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போறமா. இன்னைக்கு காந்தி 100ஆண்டு நாள். அதனால நாடு முழுதும் இருக்கக்கூடிய தூக்கு தண்டனை கைதிக 16 பேருக்கும் தண்டனை குறைப்பு செஞ்சிருக்காங்க. கடைசி நிமிஷத்துல பாண்டிக்கு தூக்கு தண்டனை ரத்தாயிடுச்சு. இனிமே பாண்டி ஆயுள் தண்டனை கைதி. சாமி, நான் தீச்சட்டி தூக்குற, தீ மிதிக்கிற, தீ சமாடுற, ஆணி மிதிக்கிற, அம்பு குத்திக்கிற சாமி. சாமி. தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! 4-5 பேர் போட்ட தேர்தல்ல நீங்க தான் அமோகமா ஜெயிச்சிருக்கீங்க. என்னைக்குமே மக்கள் என் பக்கம் தாம்ல. பெருவியாதியான மக்கள், பெருவாரியான மக்கள் என் பேர்ல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்கன்னு இப்ப புரியுதா? இந்த நாட்டுல இருக்கிற கட்சிகள் 2 இல்ல 4 6 10 உடைஞ்சாலும் சரி, என்னைக்குமே நான் தான் தலைவன். இதையேதான் நாட்டுல ஒவ்வொரு தலைவரும் சொல்றாங்க. ஆனா ஜனங்க எந்த பக்கம் சேர்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்காங்க. ஜனங்க குழம்பதான் எங்களுக்கு கொண்டாட்டம். ஏயா சில்லறைய வாங்கிட்டு சும்மா நிக்கிய? போடுங்க. உட்காருங்க. இந்த தேர்தலிலே நான் அமோக வெற்றி அடைய வேண்டும் என்று அனைத்து ஆலயங்களிலும் அர்ச்சனை செய்வித்து சூடத்தட்டுடன் வந்து விட்டார். இவர் என் நண்பர், மேனேஜர், வலதுகை. கும்பிடுங்க. என்னடா சூடமாச்சே, சுடுமேங்கிற அறிவே கிடையாது. தட்டை இப்படி விலகிட்டு கும்பிடப்படாது. நான் நினைக்கிறேன் நம்ம நாட்டுல மேனேஜர் நண்பர்னு வரவெல்லாம் ஒண்ணு நமக்கு தீய வைக்கிறானுவோ, இல்ல அவனுங்களே தீய வச்சுக்கிறானுவோ. என்னடா இது? மேனேஜர் ஆச்சே, இவர் இப்படி எல்லாம் பேசுறாரு, அவர் பதில் பேசாம வாயை மூடிக்கிட்டு நிக்கிறாரேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு அவர் பேச மாட்டார். ஏன்? வெள்ளிக்கிழமை விரதம். அது பாம்பல்ல, இது நோம்பு இல்ல. இந்த பாம்பு நோம்பெல்லாம் இருக்கட்டும். நீங்க ஜெயிச்சு வந்துட்டீங்க. ஜனங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? உடனே செஞ்சிடணுமா? அதெல்லாம் சாவகாசமா பின்னால நாங்க செய்வோம். இந்த பின்னாடி செய்வோம் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி அனாவசிய கற்பனையில எங்களை அலைய விடாதீங்க. இப்ப உடனே ஜனங்களுக்கு முன்னாடி என்ன செய்ய போறீங்கறத சொல்லுங்க. ரூபாய்க்கு ஒரு படி போட போறேன். என்ன உப்பா? சும்மா அப்பு. பழனி மலையில ஒவ்வொரு படியிலையும் உட்கார்ந்து இருக்கிறானுங்களே பிச்சைக்காரங்க, அவங்களுக்கு ஆளுக்கு ₹1 போட போறேன். அதாவது ரூபாய்க்கு ஒரு படி போட போறேன். கட்டுப்படி ஆகுமா? கட்டபடிதாயா ஏற்கனவே. செலவு கட்டுப்படி ஆகுமா? மத்த செலவை எல்லாம் குறைச்சுக்குவேன். குறைச்சுக்குவேன்னா இப்படி குறைச்சுக்கிட்ட அனாவசியமா பேசி மாட்டிக்காதீங்க. ஐயோ, ஆரம்பிச்சுட்டான். இது எங்க போய் முடியுமோ? இப்படி கேள்வி கேட்கிறாரே, பத்திரிகை நிருபர் போல இருக்கு. பத்திரிகை நிருபரேதான். என்ன முணுமுணுக்கிறீங்க? உருப்படியா இவர் என்ன செய்வாரு? படிக்கிற பசங்களுக்கு புடிச்சு விளையாடுறதுக்கு கிட்டுப்புல் வாங்கி தருவாரா? உருட்டி விளையாடுறதுக்கு கோழி குண்டு வாங்கி தருவாரா? பறக்க விடுறதுக்கு பட்டை வாங்கி தருவாரா? கேவலம் கமர்கட்டு வாங்கி தர முடியுமா உங்களால? என்ன பத்திரிகை நிருபரை போய் அடிச்சிட்டீங்க?
இவன் பத்திரிகை நிருபரா? இந்த மூதேவி என் மவனையா? என்னங்க ஒரே ஒரு மகன் இப்படி இருக்கான்? எனக்கு மட்டும் இல்ல, நாட்டுல பெரிய பெரிய மனுஷனுக்கெல்லாம் பிள்ளைங்க இப்படிதான் பிறக்குதுங்க. ஆனா அதுல ஒரு சௌரியம், பிள்ளைங்க இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் அப்பனுக்கு யோகம். முதல்ல பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட், அப்புறம் எம்எல்ஏ, அப்புறம் மந்திரி, அப்புறம் முதல் மந்திரி லெவலுக்கு கூட போயிடுவான். அப்பா அப்புறம் இதே பசங்களால மேல இருந்து சர சர சரன்னு கீழே இறங்கி சாரப்பாம்பு மாதிரி சந்துக்குள்ள போய் முடைக்க வேண்டியதுதான். ஓகேயா, நீ அவலப்படாத. அள்ளிக்கிழமை விரதத்தை மறந்தும் அவனுக்காக ஆய திறந்து நான் நல்ல விஷயத்த சொல்றேன். அவன் குணமாயிடுவான். நம்ம ஒண்டி தோப்பு கோமனசாமி கருங்குரங்கு ரத்தம் கைவசம் தயாரா இருக்கு. அத ஆயில ஊத்தினா அவ்வளவுதான், குணமாயிடுவான். நிசமாவா சொல்றேன்? அப்ப அந்த ரத்தத்தை வாளியில பிடிச்சி அவன் வாயில ஊத்து. கொண்டா ரத்தத்தை போடுறா. அடி. வாயில வை. அடி விழும். முதல்ல ஊத்துங்கடா. ஐயா அழுத்தி குடியா. ஊத்து. ஊத்துல முழுங்கடா. என்னங்க இது? 200 பவுன் நகைக்கு 2000 ரூபா தானா? இல்ல, திருட்டு நகைக்கு எவ்வளவு தருவாங்க? இது வித்து காசாக்குறதுக்கு எவ்வளவு சொனங்களுக்கு தெரியுமா? ஐயாவுக்கு பணம் கொடுக்க மனசே வர மாட்டேங்குது. ஐயா, இது யாரு இந்த அளவெடுத்த நேரத்துல? மலையாண்டி. மலையாண்டின்னா சில்லா கலெக்டரா? எந்த மலையாண்டின்னு சொல்லுவேன்? பாண்டி, சீவலப்பேரி பாண்டி அண்ணன். யாரு? அந்த கொலகார பயலோட அண்ணனா? நீ ஏன்ல எங்க வந்த? ஐயா, நாதி எத்து போயிட்டோமையா, கஞ்சி தண்ணிக்கு கூட வகை எத்து போயிட்டோமையா. என்னடா பண்ண சொல்ற? பாண்டி தாமையா சொன்னா 2 ஏக்கரா வயக்காடு பூவுக்கு 5 கோட்டை நெல்லும் தருவாங்க, நயினார் ஐயாவை பாருன்னு சொன்னாங்கய்யா. ஏ, கோட்டி பிடிச்சிட்டோம் தம்பிக்கு. கொலைய பண்ண உள்ள போன கொலகார பயலுக்கு தண்டனை தான் தருவாங்க. பரிசா கொடுப்பாங்க. ஐயா, காரியத்தை அவனா பண்ணலையே ஐயா. பின்ன நானே செய்ய சொன்னேன், சொல்லல. இப்ப எதுக்கு அதெல்லாம்? எங்க ஆத்தாவும் பாண்டியுடைய பொஞ்சாதியும் உசுர தக்க வச்சுக்க கொஞ்சம் நெல்லும் படமும் தந்தீங்கன்னா போதுமையா. நான் இலவசமா கொடுக்கறது ஒண்ணுதான் யோசனை. பாண்டி ஜெயில இருந்து வர்றதுக்கு எப்படியும் 10 வருஷம் ஆயிரு. அது வரைக்கும் நீ எப்படி காலம் தள்ள போற? பாண்டியோட பொஞ்சாதி வர ஜெயிலையும் வண்ணமா தான் இருக்கா, நான் பார்த்திருக்கேன். பேசாம டவுன் தேரடி வீதியில் ஒரு வீட்டை புடி, அவளை வச்சு. ஐயா, உம்ம நம்மன பாவத்துக்கு எம்ம தேவடியா குடிக்க அனுப்புறீங்களா? இந்த வார்த்தை எங்க தம்பி மட்டும் கேட்டிருந்தா உம்ம கண்ணன் வெட்டி நாய்க்கு நடிக்கும் போட்டிருப்பாங்க. ஓ நல்லதுக்கு தான் மலையாண்டி சொல்றேன். கண்ணாணி பசங்களா, துட்டு சேகரி வழிய சொன்னா துப்பிட்டு போறான், துப்பு கெட்ட பாயா. ஆத்தாளுக்கு ஒண்ணும் இல்லவே, சீக்குன்னு சொல்லி வேலம்மா கூப்பிட்டா. என்ன சீக்குன்னு நினைச்சிரு? பாசிதான். 3 வேளை இல்ல, 1 வேளை கஞ்சித்துனா கூட ஆத்தா சரியாயிடுவா. அதுக்கு வழிய பாருவே. இவ்வளவு சீக்கிரமா, அதுவும் 1.5 வருஷத்துல கான்விக்ட் வார்டரானது சமீபத்துல நீதான். வேணு டேவிட், கண்டத்துல இருக்கிற தலைவராமே யாரோ ஐயாசாமியா, அந்த ஆளுக்கு ஆதரவா 4-5 பயலுக போராட்டம் பட்னி கலவரம்னு கலாட்டா பண்றாங்களா. போய் பாருங்க, மசீல என்ன வவ்வால் பரடுங்க. பாண்டி, நீயும் கூட போப்பா. சரிங்க. ஐயோ அம்மா, ஐயோ அடிக்காதீங்க அம்மா, ஐயோ அடிக்காதீங்க, அடிக்காதீங்க அம்மா, ஐயோ தண்ணி 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 தண்ணியா ஐயா, தண்ணியா தண்ணி. ஏலா, ஜெயில கொஞ்சம் அனுசரிச்சு போனா இப்படி இங்க நடந்திருக்குமால? ஏன்ல இப்படி அடி வாங்கி சாவற? இந்த பாருல, உன் கைய காலை ஒடிச்சு அனுப்புனா அவன் குடும்பத்துக்கு பாரம் தாம்ல. நாம யாருக்கும் எப்பவும் பாரமா இருக்க கூடாது. அம்புட்டு எதுக்கு இப்ப என்னையே எடுத்துக்க. நான் உள்ள இருந்தா கூட என் குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம் வராம இருக்க வழி பண்ணிட்டு தாம்ல இந்த தப்பை செஞ்சுட்டு வந்திருக்கேன். யோசிச்சு பாரு, நாம எப்படி போனாலும் நம்ம குடும்பம் கஷ்டப்படக்கூடாது. அதோ மூங்கி வெட்டியாந்திருக்கேன், அதை வித்து காசாக்குற வரைக்கும் இந்த கிழங்கெல்லாம் தின்னு பசியாரலாத்தா. அத்தா, அத்தா,
ஆத்தா என்னை விட்டு போயிட்டியா ஆத்தா என்னை விட்டு போயிட்டியா ஆத்தா பாண்டிக்கு நான் என்ன சொல்லுவேன் ஆத்தா